Okay, chapter 8. Okay, understanding AAC extended stairs, doors, windows, அதுக்கப்புறம் bend taper அப்படின்ற modifiers, அதுக்கப்புறம் subdivision surface. Okay, subdivision surfaceல எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் will be based on architectural purposeல நம்மளுக்கு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ டிஃபால்ட்டா ஸ்டேர்ஸ் இருக்கு, டோர்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ விண்டோஸ் இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ வி ஜஸ்ட் ஜம்ப் இன்டு 3ds Max. ஓகே, ஸோ 3ds Max ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வியூவாக வச்சிருக்கேன். ஆல் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். அப்போ ஆல் டபிள்யூ கொடுத்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ மட்டும் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் கோ டு யோர் create panel. அதில் geometry இருக்கும். ஸோ geometryக்குள்ளே போனீங்கன்னா you see that AEC extended. okay, so architectural engineering. okay, so அதில் போனீங்கன்னா you have something called rails, walls and also foliages அப்படின்னு இருக்கும். சரியா? walls நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி we just go for doors here. okay, so doors அப்படின்னு இருக்கும். so டோருக்கும் உங்களுக்கு செப்பரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு and also windows, you have some windows here. okay, first I go with AEC extended. First one is the foliage. okay, foliage அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா it's a trees. okay, so whatever the trees you need you can just have a trees from here. okay, default you will have these trees. okay, so நீங்க click பண்ணி just click பண்ணிட்டீங்கனாலே it create a grass. okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா it's a grass. okay, so உங்களுக்கு grass வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா you can just see it in your output. okay, so இதுல வந்து பார்த்தீங்கன்னா you can just increase the height, density of it. so density அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி it will get the value of it. okay, so ரொம்ப easy and also it will be useful. okay, so இதுல வந்து பார்த்தீங்கன்னா you see for F4 press பண்ணீங்கன்னா you can see the thing here. okay, so இதை வந்து select பண்ணிட்டு just come down, never கொடுத்துட்டீங்கன்னா canopy modeல வேணும் அப்படின்னா you can just give canopy mode in always, இல்லாட்டி never அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா you see the output of the grass here. okay, so இதை வந்து செப்பரேட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். leaves வேணும்னா you can just take off the leaves and plant this in indoor part. okay, so leaves வேணும்னா you can just have leaves. fruits வேணும்னா you can just take the fruits off, flowers off. okay, so வெறும் grass மட்டும் வேணும்னா you can have only the flowers. okay, so it's very simple to create the foliage. so இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். foliageல ட்ரீஸ் இருக்கும். ஸோ ட்ரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கிரியேட்டிவ். ஓகேவா? ஸோ நீங்கள் லீவ்ஸ் மட்டும் இல்லாமல் இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓன்லி ட்ரங்க் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் கம்ஸ் த வால். ஓகே, ஸோ இந்த வால் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு த வால் ஒரு செட்டப். ஓகே, ஸோ ஒரு ஆர்கிடெக்சரல் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் செட்டப் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஆர்கிடெக்சரல் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபீட் பேஸ் பண்ணி பேசுவோம். ஸோ அதனால ஃபீட் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு கஸ்டமைஸில் யூனிட் செட்டப் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யூஎஸ் ஸ்டாண்டர்டில் ஜஸ்ட் கோ ஃபார் ஜஸ்ட் செலக்ட் ஃபீட் வித் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இங்கே ஃபீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா? ஃபீட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எவ்வளோ ஃபீட் வேணுமோ ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கிரியேட்ஸ் இந்த ஃபீட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் ஓகே. சரியா? ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் யூ சி நத்திங் சேஞ்சஸ். இங்கே நம்ம கிரிட் ஸ்பேசிங்ஸும் நம்ம மாற்றணும். சரியா? கிரிட் ஸ்பேசிங்ஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு திஸ் 3. ஓகே, ஸோ உங்களுடைய டூல் பாரில் 3 அப்படின்ற அந்த ஸ்னாப்பிங்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் கிரிட் இருக்கும். ஸோ ஹோம் கிரிட்குள்ளே கிரிட் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கிவ் 1. ஓகே, ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1 feet. ஸோ nth லைன் வந்து பார்த்தீங்கன்னா 10th feetல இருக்கட்டும். and also I'm going to extend this one. okay, so to the 20th feet. okay, so 20 feet நான் வந்து என்னுடைய perspective viewல இதை increase பண்ணிக்கிறேன். so you can see this. okay, so 20 by 20 இது இங்கிருந்து இங்க வரைக்கும் 20 feet. okay, so நம்ம ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ what you have to know is இந்த ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 feet அப்படின்னு சொல்லலாம். சரியா? so 1 by 1. so இது வந்து பாத்தீங்கன்னா 2 by 2. இங்க இருந்து nth லைன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைட்டா கிரே இருக்குல்ல. ஸோ அங்கிருந்து nth லைன் வந்து பாத்தீங்கன்னா 10 feet. ஓகே, ஸோ அங்கிருந்து இந்த கார்னர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 feet. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆல் த சைட்ஸ். சரியா? ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கிரிட் ஸ்பேசிங்ஸ் பக்காவா இருந்தது அப்படின்னா நம்ம வால் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் நம்ம பண்ணலாம். சரியா?
வால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஏசி எக்ஸ்டெண்டட்ல கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம பண்ண போது வால்ல பண்ணலாம் அண்ட் ஆல்சோ லைன்லயும் எப்படி அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன். சரியா, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் வால் ஹியர். வாலை கிளிக் பண்றேன். சரியா, வாலை கிளிக் பண்ணோடனே யூ சி சம்திங் கம்ஸ் அவுட் ஹியர், பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம மாடிஃபையர்லயும் போய் மாத்தலாம், பட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் பிஃபோர் கிரியேட்டிங். ஓகே, ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு கிரியேட் திஸ். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் என்ன திக்னஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணாதான் நம்ம ஈஸியா போய் மாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்னொன்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்த் இருக்கு. ஸோ விக்த் வந்து பாத்தீங்கன்னா 9 inches வரைக்கும் கொடுக்குறேன், 0.9. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹைட். ஓகே, ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 12 feet கொடுக்குறேன். ஸோ 12 feet. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஹாஸ் சேஞ்ச். வேர் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் ஒன் 9 inch வரைக்கும் நான் மாற்றிக்கிறேன். சரியா, ஸோ நவ் இட்ஸ் குட். ஓகே, ஸோ 9 inch அண்ட் ஆல்சோ 12 feet வந்து ஹைட்டு. ஓகே, ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு கிரியேட் 20 by 20 கிரியேட் பண்ண போகிறேன். 20 by 20 ரூம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். சரி, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ டு த டாப் வியூ. ஓகேவா, டாப் வியூல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணீங்கன்னா யூ சி தட் இட் ஹாஸ் ஹைடட். ஓகே, ஸோ இப்போ நான் ஜூம் பண்ண வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை கிரியேட் பண்ணும்போது. ஓகே, ஜூம் பண்ணா யூ சி தட் இது வந்து இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி பிகர் இன் சைஸ். ஸோ நான் ஜூம் பண்ண போறேன், ஸ்க்ரால் பண்றேன். சரியா, ஸ்க்ரால் பண்றேன். பாருங்க, ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு இமீடியட்டா சின்னது வந்துருச்சு. பாருங்க, திருப்பி ஸ்க்ரால் பண்றேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, நவ் அகெயின் it has come. Okay, so just நல்லா ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க, சென்டர் பாயிண்ட் குள்ள போங்க. ஓகேவா, எப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரிட் வந்து இவ்வளவு பெருசா தெரியுதோ, தட் இஸ் ஃப்ரீயா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி காமிக்குதோ, அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். as I said the nth லைன் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்ல நான் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி nth லைன் என்னது 10 feet. ஓகேவா, ஸோ 10 feet. ஸோ இங்க வந்து நீங்க கவுண்ட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த லைட் கிரே இருக்குல்ல, ஸோ அதுதான் 10 feet. 1 2 and 3 and 4 and 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இது 10 feet. நான் 20 by 20 கிரியேட் பண்றதா சொல்லியிருந்தேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் நவ். ஸோ அதுக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு ஸ்னாப் இட். ஸோ 9 inch and 12 ஹைட் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்து கிரியேட் பண்ண கிளிக் டிராக். ஓகே, ஸோ nth லைன் வரேன். ஸோ nth லைன் இஸ் திஸ். கிளிக் பண்றேன் அண்ட் ஆல்சோ கமிங் டில் ஹியர். ஓகே, ஸோ nth லைன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ கோயிங் டில் ஹியர், கிளிக் ஹியர் அண்ட் ஆல்சோ கிளிக் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் பண்ணும்போது இட் ஆஸ்க் ஃபார் வெல் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்னாப் பண்ணல அப்படின்னா கரெக்டாக கிரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் கிவ் வெல், எஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி நீங்கள் வேணா வேற எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் வேணா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட். இங்கேயும் வெல்ட் கேட்கும், ஜஸ்ட் கிரியேட் அண்ட் இங்க ரைட் கிளிக் பண்ணிடுறேன். சரியா, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டா இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போறேன். ஸோ பாத்தீங்கன்னா we have created a 30 by 20 size. ஓகே, ஸோ இது ஒரு ரூம் அண்ட் ஆல்சோ இது ஒரு ரூம். ரொம்ப ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரியா, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 12 feet ஹைட் அண்ட் ஆல்சோ 9 inch width. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் வாலை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு கிரியேட். ஓகே, அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி. ஜஸ்ட் வாலை கிளிக் பண்ணி நீங்க ஸ்னாப் கொடுத்துட்டு மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு சேவ் திஸ். ஓகே, ஃபார் ஃபியூச்சர் ஒர்க். ஓகே, ஸோ வால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, வால் கொடுத்துட்டு தென் ஐம் கோயிங் டு டெலிட் திஸ். ஐம் கோயிங் டு கோ ஃபார் அ நியூ ஃபைல் ஹியர். ஐம் நாட் கோயிங் டு சேவ் இட். ஜஸ்ட் கோ ஃபார் அ நியூ ஃபைல். சரியா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி எக்ஸ்டெண்டர்ல வால் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம வால்ல மாடிஃபை பண்றது எப்படின்றது நம்ம ஃபியூச்சர்லயே பார்க்கலாம். சரியா, ஸோ இதுல போயிட்டு ஐம் கோயிங் டு கோ ஃபார் டோர்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஜாமெட்ரியில இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா டோர்னு இருக்கும். ஸோ அந்த டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, டோர்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பைவட், அதுக்கப்புறம் ஸ்லைட் அண்ட் ஆல்சோ பைஃபோல்ட். ஓகே, ஸோ இந்த டோர் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பைவட் டோர். ஓகே, ஸோ பைவட் டோர் எப்படி கிரியேட் பண்ற பாருங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்றேன். ஓகே, ஸோ த விட்த் ஆஃப் த டோர். ஸோ விட்த் ஆஃப் த டோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த திக்னஸ் ஆஃப் த டோர். ஓகே, ஸோ எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைட் கொடுக்கணும். சரியா, ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேசிக் ஒரு டோர் வந்து பாத்தீங்கன்னா 3 feet விட்த்தும் அண்ட் ஆல்சோ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 7 feet இருக்கும். ஸோ
அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த கஸ்டமர் விஷ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? பேசிக் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 7 feet அண்ட் ஆல்சோ 3 feet வந்து வைடர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் அ டோர் ஹியர். ஓகே, ஸோ எப்படி கிரியேட் பண்ணேன்? ஜஸ்ட் பைவட். ஓகே, பைவட் டோர், ஸ்னாப் கொடுத்துக்கிறேன், கிளிக் ட்ராக். ஓகே, ஸோ 3 feet. ஓகே, ஸோ கிளிக் ஸ்னாப் எடுத்துறேன் அண்ட் ஆல்சோ த திக்னஸ். ஓகே, ஸோ கோ டு த லெஃப்ட் வியூ ஸ்ட்ரெயிட் அவே, ஸ்னாப் கொடுக்குறேன் அண்ட் 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ கரெக்டாக 7 feet ஹைட்ல வந்து அப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வெரி சிம்பிள் டு கிரியேட். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இந்த டோர் வந்து ஜஸ்ட் கோ டு மாடிஃபயர். மாடிஃபயரில் போயிட்டு நான் இதை மாடிஃபை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹைட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 point something இருக்கு. ஸோ ஐ கிவ் 7 ஹியர். ஓகே, ஸோ 3 feet வந்து வித் கரெக்டாக இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ டெப்த் வாட் எவர் த வால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படி இருக்கு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா யூ சி தட் அந்த டோர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு டோர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து சிங்கிள் டோராக இருக்குது. எனக்கு டபுள் டோர் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் டபுள் டோர். ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் சி யூ ஹாவ் டபுள் டோர்ஸ் ஹியர். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஃப் ஃபிளிப் ஸ்விங். ஓகே, ஸோ ஃபிளிப் ஸ்விங் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் இட் ஃப்ரம் திஸ் சைடு. ஓகே, ஸோ ஃபிளிப் ஸ்விங் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு வந்து இந்த ஹிங் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துலேருந்து வேணும்னா ஃபிளிப் ஹிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணுறேன். யூ சி தட் என்னுடைய கார்னர் பாயிண்ட், தட் இஸ் ரொட்டேட் பாயிண்ட் வந்து இந்த கார்னர்லேருந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. பைவட் ரொட்டேட் வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் கம்மிங் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரேம். இங்கே வந்து ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் வித் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா யூ சே தட் யூ கேன் இன்க்ரீஸ் த வித் ஆஃப் த ஃப்ரேம். ஓகே, ஸோ ஃப்ரேம் எவ்வளோ வித் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ த டெப்த் ஆஃப் இட் யூ கேன் மேக் இட் பிகர் ஆர் ஸ்மாலர். ஓகே, சில டைம்ஸ் யூ கேன் மேக் இட் பிகர் அண்ட் டோரை வந்து அந்த கார்னர் வரைக்கும் நான் வச்சுக்கலாம். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மூவ் இட் அண்ட் மூவ் இட். ஓகே, ஸோ கார்னரில் வச்சிட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் டெப்த் வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் 0.5 or else I can reduce more. Okay, so more, this will be good. Okay, so அதோட விக்த்தும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ this will be good. சரியா? ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விக்த் அண்ட் டெப்த் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்டர் லுக் வந்து இருக்கும். சரியா? நீங்கள் டோரை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். யூ கேன் see this ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொண்டு போய்க்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். And also coming down here, leaf parameters. So maximum நீங்க டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த டோருக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிச்சம் எல்லாத்துக்குமே யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க். ஓகே, ஒர்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திக்னஸ், லீஃபோட பேராமீட்டர்ஸ். ஓகே, லீஃபோட பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ திக்னஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, த டோர். ஓகே, ஸோ இந்த லீஃபோட விக்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ டாப் ரயில்ஸ், டாப் ரயிலோட அவங்களுக்கு பேராமீட்டரை மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ பாட்டம் ரயில். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் பாட்டம் ரயில் அண்ட் மேக் இட் லைக் திஸ். ஸோ இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பேனல்ஸ் வேணும். ஸோ பேனல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஹாரிசான்டல் பேனல்ஸ். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் ஹாரிசான்டல் பேனல்ஸ் ஹியர். ஸோ யூ கேன் see this. ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ் யூ கேன் கிரியேட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வெர்டிக்கல் பேனல்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பேனல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வெர்டிக்கல் பேனல்ஸும் கொடுத்துக்கலாம். So you can create something like this. Okay, so இதோட பேனல்ஸோட விக்த்தும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். So I can just go here, I can reduce the panel width and also this one. Okay, இங்கே மியூட்டன் நீங்கள் மாற்றிக்கலாம். So you can see this. Okay, so நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ டெப்த் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க் ஆன். அண்ட் கிளாஸ் வேணும்னா கிளாஸ், இல்லாட்டி யூ கேன் யூஸ் அ beveled one. Okay, so you can see the beveled one, but இங்க அதிகமாக தெரியல. I'm going to go for 2x2. You can see it perfect. And இது வந்து bottom rail வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். So now you can see this what happening with the bevel. Okay, glass இருந்தனா it will be plain. Okay, so இங்க வந்து beveled இருந்தனா you can see the bevel here. So we can affect the bevel angle for this. So you can just use this. Okay, and also the thickness of it. Okay, so you can use the thickness of it and also thickness of the second one. Okay, the inner one. Okay, middle thickness எவ்வளோ வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். and also the width of it. Okay, so you can affect the width and also the width too.
okay, so inner width. So ஈஸியா நீங்க ஒரு டோரை வந்து கிரியேட் பண்ணிடலாம். சரியா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா, so எல்லா டோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா they have the same options but it works different. okay, so இங்க பாத்தீங்கன்னா தெரியும். so I'm going to create this snap எடுத்துட்டு I'm going to create a height. okay, the sliding door just opens like this. அவ்வளவுதான். ஓகேவா, so rest of the things it works same. ஓகேவா, so it's very simple to work on. and bifold na உங்களுக்கு it folds. okay, so இந்த மாதிரி open ஆகாம it folds. okay, so bifold நீங்க work பண்ணி பாருங்க. ஓகேவா, so now I'm going to use this door for my interior which I have created. okay, so நான் ஒரு walls create பண்ணல, அதுல வந்து நான் இந்த pivot door வந்து நான் யூஸ் பண்ண போறேன். okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த wall வந்து import பண்ண போறேன். first வச்ச அந்த wall I'm going to import. just go to import and here I'm going to merge. okay, merge the wall here. just go to wall here, create. so wall மட்டும் தான் நான் import பண்ண போறேன். so என்னென்ன நீங்க import பண்றீங்களோ எல்லாமே இங்க கேட்கும். just go for wall and import. okay, so பாத்தீங்கன்னா wall வந்து உங்களுக்கு உள்ள வந்துருச்சு. so where I'm going to take this door, I'm going to place it on the wall. so பாத்தீங்கன்னா what happens, it attaches. sometimes it breaks the connection. okay, so இந்த connection வந்து break பண்ணி automatically that is it will be attached to this wall. சரியா, so அப்படி ஆகலன்னா what I'm going to do, okay, so இங்க link அப்படின்றது கொடுக்க போறேன். சரியா, so இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு tools இருக்கு, select and link இருக்கும். so அதை click பண்ணிட்டு okay, click and drag to this wall. so இங்க automatically பாத்தீங்கன்னா இது boolean ஆயிடுச்சு. okay, so இப்போ இதை select பண்ணிக்கிறேன், right click பண்ணிட்டு just go for the selection mode, selecting this W கொடுத்து I'm just going to have it till here. now just check it out what's going to happen. so modifierல போயிட்டு இங்க நான் open பண்ணேன்னு வெச்சுக்கோங்க, you see that you have created a boolean between this wall and the door. ஓகேவா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு create ஆயிடும். so if I just take this off பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். if I just place it back onto this wall, you see that what happened, automatically அது என்னாச்சு உங்களுக்கு boolean ஆயிடுச்சு. சரியா, so ரொம்ப simple to create this kind of thing. okay, and இப்போ நான் வந்து I'm going to use the windows here. okay, windowsலயும் everything is same. நான் இங்க chasement அப்படின்றத மட்டும் யூஸ் பண்றேன். you can just use all the things. okay, the same thing comes out here with the parameters. okay, so parameters நீங்க work பண்ணி பாருங்க. ஓகேவா, so windows அப்படின்னும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு height வந்து 4 and also width வந்து பாத்தீங்கன்னா 3. okay, so ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4 feet and 3 feet இருக்கணும். சரியா, so here I'm going to create a snap here. yes press பண்றேன். so chasement அப்படின்றத எடுத்துக்கிறேன். so இங்க இருந்து 1 2 and 3. okay, so snap எடுத்துட்டு I'm just going to move it back. okay, and click and height. okay, so height வந்து பாத்தீங்கன்னா I'll mention it later, so not a problem. just go to this. okay, so இதோட height போய்க்கிறேன். so select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு frame ஓட height வந்து 4 feet and also 3 feet வந்து width. சரியா, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you have horizontal width. you can just increase the horizontal width and vertical width. இதுல I'm going to open it. so here I can just open first. so பாத்தீங்கன்னா நம்ம door மாதிரியே நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா open ஆகுது. பாத்தீங்கன்னா டோருக்கு you don't have the bottom frame, but இங்க வந்து பாத்தீங்கன்னா you'll have the bottom frame. you can have a 2 doors. okay, open it and close it. you can flip the swing. எனக்கு வந்து outerல open ஆகணும் அப்படின்னா you can just flip the swing. okay, so இதுலயே வந்து பாத்தீங்கன்னா you'll have a panel width. you can increase the panel width. okay, so இதுலயே வந்து பாத்தீங்கன்னா you'll have a horizontal width. you can just make it bigger or smaller, the frame thickness of the frame. okay, so ரொம்ப simple and also easy to use this kind of windows. okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா I'm going to place it on top of this third feet. okay, so எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு window அப்படின்றது general window அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா third feetக்கு மேல தான் இருக்கும். ஓகேவா, so அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டாப் வந்து பாத்தீங்கன்னா 7 feetல ரீச் ஆகும். சரியா, so இப்போ I'm going to move this out. okay, so இதுல போயிட்டு snap கொடுத்துட்டு I'm going to put it here on this. okay, so third 1 and 2 and 3. okay, so 3 feet above la nam potiruken. so perspective view I'm just going to take this out and put it on the wall. okay, so top view la poikren, top view at 3. so correct wall mela
போட்டுக்கிறேன். And also இதோட thickness வேணும்னா you can just use thickness. Okay, so இங்க வந்து I'm going to take a copy from this. Okay, so இதுல இருந்து shift பிடிச்சு I'm going to take a copy from this and இங்க வந்து பாத்தீங்கன்னா instance கொடுத்துக்கிறேன். சரியா, instance கொடுத்துட்டு perspective view போறேன். சரியா, perspective view போயிட்டு here F3 press பண்ணிட்டு I'm going to link it with the wall. So link உங்களுடைய toolbarல link click பண்ணி link. ஓகேவா, so அதுக்கப்புறம் just click outside and select this link and link it to this wall. Okay, so இப்போ என்னுடைய chasement window போறேன். Let me open it. Just check it out what happens to this. So பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க open பண்ணிக்கலாம். And also this is not opening it, இது கரெக்டா fix ஆகல. So link it. So பாத்தீங்கன்னா you see that you can open the both at same time. இது வந்து எதனால வந்துச்சு அப்படின்னா நம்ம instance கொடுத்தோம். சரியா, so I can flip the swing inside, so I can just open it inside. சரியா, it's very simple and also very useful. சரியா, so இது வந்து பாத்தீங்கன்னா wallல மட்டும் தான் யூஸ் ஆகும். so இந்த மாதிரி லிங்க் பண்றது. okay, not in any other normal objects. சரியா, ஓகேவா. so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம chasement windows போட்டோம். so அது மாதிரி நிறைய windows இருக்கு. you can just open it and you can work on it. okay, sliding doors எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓபன் ஆகாம ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, so now we are going to go for the stairs. okay, so அதுக்கு முன்னாடி I'm just going to create a box here for the top and also the bottom. okay, so basement kaga I'm just going to create a box here. so left view I'm just going to have it this way. okay, so adu and I'm just going to have it at the bottom. okay, so idu and shift pudichu I'm just going to bring it on top of this. so perspective view. okay, so go to the perspective view, so it will look like this. சரியா, so இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா stairs அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா, so அதே geometryல you have a drop down menu and we call something as a stairs. so அந்த stairs நான் click பண்றேன். click பண்ணோனே you see straight stairs இருக்கு, L type, U type and also spiral. okay, so I'm going to show you this L type and also and spiral type. okay, so L shape கொடுத்துட்டு what I'm going to do, go for the top view. okay, so இங்க snap கொடுத்துக்கிறேன் first. okay, snap கொடுத்துட்டு from here I'm going to create this one. okay, so அதுக்கப்புறம் left side. okay, and இங்க வந்தீங்கன்னா click பண்ணிட்டு just go to the left view, snap எடுத்துறேன். சரியா, snap எடுத்துட்டு I'm going to create the height for this. so click. so பாத்தீங்கன்னா you see what happened, I have created a steps here. okay, but it goes this way. நான் backல வச்சுக்கலாம். okay, if I want it in the front, what I have to do is I have to change the position of it. so I'm going to delete this out. okay, so delete பண்ணிட்டு then go for this L stairs, create and create and create. so this is the way you create in the front. okay, so திருப்பி நான் பண்ணி காமிக்கிறேன். just go to left view, go to the top view, stairs கொடுத்துக்கோங்க and snap கொடுத்துக்கோங்க. okay, snap கொடுத்துட்டு from here I'm going to create this till here. okay, and go till here. okay, left view கொடுத்துட்டு I'm just going to fix the height here. okay, so click பண்ணிட்டு I can just increase it using modifier. so go to the modifier, perspective view போறேன், F3 press பண்ணிக்கிறேன், snap எடுத்துறேன், F3 again, go for this. இங்க பாத்தீங்கன்னா stairs வந்து நான் create பண்ணிட்டேன். சரியா, ரொம்ப simple and also easy to create. okay, so இதுல parameters L type stairs parametersல நிறைய options இருக்கும். so first one வந்து பாத்தீங்கன்னா open. I have to reach this part, so அதனால what I'm going to do, just go down here. okay, so you can increase the angle width and height வந்து நான் இங்க increase பண்றேன். overall height நீங்க increase பண்ணீங்கன்னா it rises. okay, or else you can just affect it separately. okay, so இதோட segments அதிகமா உங்களுக்கு அந்த lines அதிகமா வேணும், steps அதிகமா வேணும் அப்படின்னா you can just increase it using this pins. okay, so எந்த pin நீங்க click பண்றீங்களோ உங்களுக்கு open ஆகும். so rise பண்ணிக்கலாம். you can see this out here. okay, so அதிகமா வேணும்னா you can reduce the riser. okay, so அதிகமா கொடுத்தீங்கன்னா it will reduce it. சரியா, so overall height நீங்க modify பண்ணா just திருப்பியும் வேற ஏதாவது click பண்ணிட்டீங்கன்னா you can reduce the overall height and increase it. okay வா, so ரொம்ப simple. and இப்போ I'm just going to place it on this. okay,
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம parameters adjust பண்ணலாம் சரியா. So coming down to this, stop to this, இதுல வந்து பாத்தீங்கன்னா open அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு closed வேணும்னா I can just make it as a closed one. இல்லாட்டி box வேணும்னா I can just make it as a box. Okay, so where I can create some rooms under this. Okay, ரொம்ப simple. So open வச்சுக்கிட்டீங்கன்னா you can have this open. இங்க வந்து பாத்தீங்கன்னா stringers அப்படின்னு இருக்கும். So you can have a stringers here. Okay, so handrails வேணும்னா you can have handrails here. Okay, so rightலயும் leftலயும் நீங்க handrails வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you can create it. Okay, so path வேணும்னா you can see this path வந்து create ஆயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். Okay, so paths வேணும்னா you can just have a path. இப்போதைக்கு handrails நான் remove பண்ணிடுறேன். So இது வந்து பாத்தீங்கன்னா stringers மட்டும் வச்சுக்கிறேன். Then coming down, so உங்களுக்கு length increase பண்ணிக்கலாம் or else you can decrease the length. Okay, so உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். If it is you want near அப்படின்னா you can just have it near. So இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். And also length 1 and 2, so you can just do it with the help of this. சரியா. ஸோ அதுக்கப்புறம் width எவ்வளோ width வேணுமோ நீங்கள் அவ்வளோ width கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இன்னர் உள்ளெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக காமிக்கணும் அப்படின்னா you can just have the width more. Okay, ஸோ ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஆங்கிள் இருக்கு 90 டிகிரியில் இருக்கு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த ஆங்கிள் ஹியர். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் திஸ் வே ஆர் திஸ் வே சரியா. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் த ஆப்போசிட் டைரக்ஷன். ரொம்ப சிம்பிளாக நான் பின்னாடி கிரியேட் பண்ணாலும் அதை வந்து நான் இங்கே ஆங்கிள் கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆஃப்செட் இட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆஃப்செட் இட். எனக்கு நடக்கிற இடம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஃப்செட் இட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் புட் இட் டு திஸ் பார்ட். Okay, this area will be okay. And rise, as I said before, overall rise வேணும்னா you can just increase it. Okay, அப்படி இல்லை அப்படின்னா riser click பண்ணிட்டீங்கன்னா you can just see that you can increase the steps. Okay, so reduce பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா steps increase ஆகும் and also increase பண்ணா steps வந்து கம்மியாகும். Okay, so 9 inch steps வேணும்னா you can have a 9 inch. இப்போ going more அப்படின்னா 10 inch. Okay, so 1 feet வரைக்கும் வரும். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸும் உங்களுக்கு 8 inch வேணும்னா you can just have 8 inch. Okay, so this automatically changes the thickness of it. Okay, steps or thickness வந்து நீங்க increase பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா பாக்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you can just have little bit thickness. Okay, so thinner கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So இதுல போய் I just use 3 inches. So 0.3 will be good. 0.3. Okay, so 0.3 அப்படின்னு கொடுத்துக்கலாம் சரியா. டெப்த் உங்களுக்கு டெப்த் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா you can just increase the depth of it. So பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் வந்து increase ஆயிருக்கும் சரியா. So you can just increase or decrease the depth of it. Next come the carriage. Okay, so carriageல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். I can use a carriage. Carriage is nothing but this part. Okay, so இந்த part வந்து கீழே டச் ஆகணும் அப்படின்னா you can just have the carriage and also you can increase the width of it. So இதை வந்து நான் increase பண்றேன்னு வச்சுக்கோங்க. Okay, so கரெக்டா thickness வந்து அதிகமா இருக்கும். Okay, so I can have a box here. ரொம்ப சிம்பிளா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 feet வேணும்னா 2 feet சரியா. ஸோ அதுக்கப்புறம் rails. ஓகே, ஹேண்ட் rails வந்து இங்க பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கு பிகாஸ் நான் அந்த இடத்துல rails வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ go back to this. If I want the hand rails, okay, so just go down here. You see a rails got live. So I can just offset it. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஓகே அப்படின்னா you can just have it. Okay, so அதை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். Okay, if you want in the middle அப்படின்னா you can just make it in the middle. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். and also segments உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். and also radius of it. so I can just go to this and I can increase the radius of it. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க rails வந்து மாத்திக்கலாம். and also stringer this one. Okay, so அதையும் நீங்க depth எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். so you can just have it till the bottom. so பாத்தீங்கன்னா it will work like this. So you can increase the width of it and also offset of it. You can offset it. So பாருங்க, it has created this part. Okay, so in that rails நான் off பண்றேன். You can create the rails from left and also rails from this. You can see this. So இது பிடிச்சா நீங்க ஏறுற மாதிரி I can create a small thing here. Okay, so இங்க L shapeல நான் create பண்ணிட்டேன் அப்படின்னா it will be useful. Where I can just go for a closed or else box one. So it looks beautiful, right? I can use line here or else I can use a poly here and create and close this one. Okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா I have created a stairs. Okay ba? So இது வந்து பாத்தீங்கன்னா L shaped stairs. அதே மாதிரி U shaped stairs இருக்கு and also you have straight
stairs, and also you have a spiral stairs. Okay, so இந்த இடத்துல நான் spiral stairs நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி I'm going to save this out. Okay, save this out as a trial. Okay, trial trial. Okay, so here I'm going to show you spiral stairs. Okay, so spiral stairs எப்படி அதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Okay, so spiral stairs click பண்ணிட்டு I'm going till here, just click drag the spiral உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. So height of it. Okay, so create பண்ணிட்டீங்க அப்படின்னா you see that I have created a spiral steps. பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு. So just go back to your modifierல போயிட்டு you can increase the radius of it or else decrease the radius of it. Okay, and reverse பண்ணிக்கலாம். So எவ்வளவு தூரம் வேணுமோ கொடுத்துக்கலாம், and till here this will be good. Okay, so உங்களுக்கு எங்க வரைக்கும் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் தட் இது வந்து இன்டீரியர்ல ஓகே அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் வேணுமா ஆன்டி கிளாக் வைஸ் வேணுமா அப்படின்றத நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர் எல்ஸ் யூ கேன் ஹேவ் இட் இன் அ சிங்கிள் வே. ஓகே, ஸோ ஜஸ்ட் சிங்கிளா நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? So I can just make it bigger in width. Okay, so bigger in width, or else I can increase the radius of it. Okay, so radius increase பண்ணிக்கலாம் and also இது increase பண்ணிக்கலாம். சரியா? இது clockwise anti clockwise நீங்க கொடுத்துக்கலாம். Then இங்க வந்து பாத்தீங்கன்னா stringers வேணும்னா stringers கொடுத்துக்கலாம், and also center pole. Okay, so center pole வேணும்னா center pole கொடுத்துக்கலாம். இதுக்கு center poleக்கு thickness இருக்கும். So go to center pole and increase the radius. So பாத்தீங்கன்னா I have created this. So where I can just go here, rotate it this angle. Okay, I can place it on this. So go till here W and just going to put it here, or else I'm just going to increase this. Right click, editable poly. இப்போதைக்கு just increase பண்ணி வச்சுக்கலாம். சரியா? So இங்க பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கு. Just go for view, put it here. So it's better. ஓகே, சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ இதுல ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங்கர்ஸ் இருக்கு. நம்ம அதுல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். கேரேஜஸ் உங்களுக்கு எவ்வளவு கேரேஜஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பி க்ளோஸ்ட். ஓகே, ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ யூ கேன் இன்க்ரீஸ் த திக்னஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஓகே, திக்னஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ த ரைஸ். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லாட் ஸ்டெப்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இங்கே க்ளோஸ்டாக வேணுமா அண்ட் ஆல்சோ பாக்ஸ்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான ஸ்டேர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேர்ஸ் யூ ஆர் கோயிங் டு see. ஃபைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு இட். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது 3ds Maxல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஸ்டேர்ஸ் வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ ஒரு சப்டிவிஷன் மாடலை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறது ஒரு சேர் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கோயிங் ஃபார் அ நியூ ஃபைல். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷேப்குள்ளே போயிட்டு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். சரியா? லைன் எடுத்துட்டு லெஃப்ட் வியூல போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ லைன் ஃப்ரம் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு க்ராஸா ஐம் கோயிங் டு கிரியேட், அண்ட் என்னுடைய மாடிஃபையர்ல போயிட்டு ரெண்டரிங்ல போயிட்டு சரியா இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ சி திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது வந்த அப்புறம் ஐம் கோயிங் டு டேக் அ டூப்ளிகேட். பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ பேஸ் ஃபார் திஸ். பேஸ் வந்து நீங்க சர்க்கிள்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் பேஸ் வித் சிலிண்டர். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஜாமெட்ரியில் ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸில் ஐ ஜஸ்ட் கோ வித் பியர் ஹியர். So I'm going to use a spear here. Okay, so பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா தோணும், and also easy to model அப்படின்றதுக்காக. சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் வித் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணாம். ஐ வாண்ட் அ சிலிண்ட்ரிக்கல். ஸோ இப்போ என்னுடைய மாடிஃபையர்க்குள்ள போயிட்டு just go for radial. Okay, so this thickness will be okay for me. So இதை செலக்ட் பண்ணிட்டு I'm going to increase it. சரியா? So it looks like this. சரியா? So இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். I'm going to make it as a group. So groupல போயிட்டு group. Okay, leg leg chair leg chair leg. Okay, chair leg அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? So going to the top view. Okay, so top view போயிட்டு
I'm going to take a duplicate from this. Okay, so இங்க வரைக்கும் வச்சுக்கிறேன். And also I'm going to rotate it this way. ஏன்னா வந்து 4 பக்கம் I'm going to create this. சரியா? So கரெக்டா இந்த சென்டர்ல வச்சுக்கிறேன். So that I'm going to create in this center and this center and this center. சரியா? So இப்போ I'm going to take a mirror. Before that I have to rotate it properly. Go to rotate and place it perfectly here. சரியா? Okay, moreover good. So go to duplicate here. Okay, so y-axis just give okay and I'm going to move it. Okay, so move பண்ணிக்கிறேன். And இது வந்து பாத்தீங்கன்னா straight இதுக்கு straight வேணும். So I'm going to take it till here and place it here. சரியா? So கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி place பண்ணிக்கிறேன். Bring it till here and I'm going to place it here. சரியா? So அதுக்கப்புறம் what I'm going to do கரெக்டா வச்சுட்டு just select the both. Okay, E press பண்ணிக்கிறேன். Okay, shift press பண்ணிட்டு I'm going to rotate this. See that I have created this part. சரியா? So perspective view போறேன். So பாத்தீங்கன்னா we have created the legs here. Okay, so legs க்கு where I'm going to create a circle here. சரியா? ரொம்ப simple. Just go for shapes. Circle எடுத்துக்கிறேன். Centerல இருந்து I'm going to create a circle. Okay, so எல்லாமே touch பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. Just go till here. சரியா? So இப்போ இத மேல மூவ் பண்றேன். Just move it. கரெக்ட்டா எல்லாமே touch பண்ற டைம்ல I'm just going to leave this off. சரியா? So பாத்தீங்கன்னா it works like this. So just go down. This is good. So பாத்தீங்கன்னா எல்லாமே touch ஆகுதா? So this is the grip for my chair. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு grip நான் modify பண்ணிக்கலாம். So I can just take this duplicate and I can have it here and I can increase the radius of it. Just இதோட radius நீங்க increase பண்ணிக்கலாம். Just go here. So shift, drag, so copy. Okay, just go for copy here and make it bigger. So பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, right? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேல சிட்டிங்காக சேர் வந்து பண்ண போறோம். சரியா? சோ ஒரு சேர்க்கு சிட்டிங் பார்ட் வந்து பண்ண போறோம். சரியா? சோ அது எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். Before that I'm going to save it. Subdiv chair. Okay, subdivision chair. இப்போ just go to your create panel, geometry. Okay, so அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்துக்கலாம். சரியா? சிலிண்டர் எடுத்துட்டு டாப் வியூ போறேன். சரியா? டாப் வியூ போய்ட்டு I'm going to create a cylinder from this part. Okay, and கரெக்ட்டா இதுல போய்ட்டு just increasing it. Okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய parameters இருக்கு. So I'm going to place it on top of this perspective view. Okay, go inside this. Okay, so அதுக்கப்புறம் just go to this. இதோட side divisions வந்து I'm going to make it 16. Okay, 16 will be better. And இங்க வந்து பாத்தீங்கன்னா cap segment I give 2. Okay, and also இங்க வந்து பாத்தீங்கன்னா height segments வந்து I'm going to make it as 2. Okay, so இப்போ I'm going to delete this. So இப்போ first நான் delete பண்றதுக்கு ஒரு chair create பண்றதுக்கு what I have to do is I have to convert this into editable poly. Right click பண்ணிட்டு editable poly convert பண்ணிக்கோங்க. சரியா? கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த கீழ் பார்ட்டை வந்து delete பண்ண போறேன். சோ அதை எப்படி delete பண்றது அப்படினு பாருங்க. vertices கொடுத்துட்டு இந்த vertices செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு grow அப்படினு கொடுங்க. ஓகேவா? grow அப்படினு கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு grow. ஓகே, control click on the poly. ஓகே, so go back. just ஒரு இது வந்து கம்மி பண்ணிக்கிறேன். just shrink. ஓகே, so control click on the poly. so பாத்தீங்கன்னா அது டச் பண்ற poly எல்லாமே செலக்ட் ஆயிடும். சரியா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் what you are going to do, just go for inverse selection. Okay, edit, go for inverse selection. Control I அப்படினு கொடுத்தீங்கன்னா inverse select ஆகும். delete பண்ணிக்கலாம். சரியா? so delete பண்ணியாச்சு. சரியா? delete பண்ணதுக்கு அப்புறம் here what I am going to do, I have to delete this part. Okay, so அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா vertex select பண்ணிக்கோங்க. center vertex மட்டும் select பண்ணி control h click பண்ணீங்க அப்படினா you see that it get selected. Okay, so இந்த இடத்துல இப்போ இந்த பாயிண்ட் சரி இந்த vertices ஓட நான் delete பண்ணனும் அப்படினா control backspace கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த vertices ஓட இது delete ஆயிடும். சரியா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ பார்ட். ஓகே, சோ அதை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படினா ஒரு பாலிகான் நீங்க பண்ணும்போது it must be quadrilateral. ஓகே, சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4 sides வந்து இருக்கணும். சரியா? சோ அதுக்கு இந்த சிலிண்டரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ் நான் delete பண்ணேன். சரியா? சோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் இப்படி இருந்ததுன்னா மாடல்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ ஐ அம் கோயிங் டு delete this with the help of control backspace. சரியா?
இப்போ இதை quadrilateral மாத்த போறேன். So quadrilateral மாத்துறதுக்கு what I'm going to do, I'm going to use split here. Okay, so where you find a split. Okay, so in the editable polyல you will find the split. அப்படி இல்ல அப்படின்னா you can just go for modifiers. modifier குள்ள உங்களுக்கு இந்த ribbon குள்ளே you will have modifiers. So modifiersல you will have a split. Okay, so இங்க போய்ட்டு I'm just going to take a split here. Okay, editல போனீங்கன்னா இருக்கும். Okay, so you see quick slice here, cut here. Okay, so you can use cut also. So நான் கட்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். So cut எடுத்துக்கிட்டு okay, so உங்களுடைய ribbonல cut. ஓகேவா, so cut அப்படின்றத click பண்ணிட்டு just go to the top view. So top view போயிட்டு from here என்னுடைய cursor வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எதுவுமே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கு. பட் when I go to the point, so கரெக்டா ஒரு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் வந்து டினோட் பண்ண. ஸோ அங்க வந்து கிளிக் பண்ணி I'm just going to create till here. சரியா, இங்க போயிட்டு அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்றேன். ஸோ ரைட் கிளிக் அகைன் going to this point. ஓகே, இங்க இருந்து இங்க. ஓகே, ரைட் கிளிக் and again from this point to this point, ரைட் கிளிக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து I'm going to create till here, ரைட் கிளிக். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ரைட் கிளிக். So in the point learner I'm going to create till this point. So பாத்தீங்கன்னா I have created a quadrilateral part. Okay, so அதுக்கப்புறம் I have to modify certain things. So இதுல போயிட்டு just go for the vertices. So இந்த vertices மட்டும் select பண்ணி I'm going to make it bigger in size, a little bit bigger. ஓகேவா, so அதுக்கப்புறம் இந்த alternate points மட்டும் select பண்ணிக்கிறேன். So selecting this points and going to make it bigger. Okay, so அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, so making it bigger. Okay, so oval shapeல கொண்டு வந்துருங்க. சரியா, so பாத்தீங்கன்னா it looks like this. சரியா, எல்லாமே வந்து quadrilateral shapeல இருக்கு. சரியா, so இப்போ என்னுடைய outer இதை வந்து நான் வந்து rotate பண்ண போறேன். சரியா, so அதுக்கு what you have to do is இந்த இடத்துல நான் border நான் கிளிக் பண்ண போறேன். சரியா, இந்த border எதனால இங்க ஒர்க் ஆக போகுது அப்படின்னா இங்க வந்து நம்ம delete பண்ணிட்டோம். ஸோ அதனால இட்ஸ் opened face. சரியா, opened edge. ஸோ அதனால border அப்படின்றது இங்க வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ border அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த border கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இது ஃபுல்லாவே செலக்ட் ஆயிடுச்சு. சரியா, செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் E பிரஸ் பண்ணி I'm just going to rotate this. So you can see this. இதை ரொட்டேட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it changed into this side. Okay, so ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ W பிரஸ் பண்ணி I'm just going to move it up. சரியா, ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிரும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் you go to the vertices. ஓகே, ஸோ இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சு I'm just selecting all these vertices. ஓகே, ஸோ vertices எல்லாமே செலக்ட் பண்ணி I'm just going to move it a little bit down here. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை மட்டும் செலக்ட் பண்ணி I'm just going to move it up. ஸோ பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ இதை நான் வந்து சப்டிவா மாத்த போறேன். சப்டிவா மாத்தினதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு just go to the modifier, press O. ஓகே, ஸோ open subdivன்னு வரும். ஸோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே you see that what happened to this. Okay, so it gives you the smooth output. Okay, ஸ்மூத்தா உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ iteration மட்டும் ஒரு 2 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க போய் இதுல மாடிஃபை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். vertices கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுல vertices show end result கொடுத்தீங்கன்னா you see that you can see the output of this. ஸோ இதுல போயிட்டு ஓகே, ஸோ இந்த பேக்ல இருக்க அந்த பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணி ஸோ பாயிண்ட் செலக்ட் பண்ணோன்னே யூ see that உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக எந்த இடத்துல வந்து அதிகமாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், தட் இஸ் மூவ்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது இங்கே காமிக்கும். போக கிரீன் டு ப்ளூ அண்ட் ஆல்சோ நத்திங். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் மூவ் இட் ஹியர். ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மூவ் இட். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ டு திஸ் பார்ட் அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் திஸ் வே. சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ஒரு சேரை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் சப்டிவ் மாடல். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன் ஹியர் அண்ட் திஸ் ஒன் இதையும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் பிஹைண்ட். ஓகே, லிட்டில் பிட் பின்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நாட் தட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை all பிடிச்சா I'm just going to take this off. Okay, so இதை select பண்ணி I'm just going to move it up. So பார்த்தீங்கன்னா it looks like this. சரியா, so
இப்போ what I'm going to do, I'm just going to take this and going to use a shell. Okay, shell modifier. Before that இது கொஞ்சம் modify பண்ணிக்கிறேன். So vertices, I'm just taking this vertices. Okay, so இந்த vertices கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்கிறேன், not much, ரொம்ப அதிகமாக மேலே போயிடுச்சு. So I just bring it behind. Okay, so this is good. So இப்போ open subdivision select பண்ணிக்கோங்க. Just select பண்ணிட்டு make sure that you don't have all this points selected. Okay, take this off and also edge select ஆன எடுத்துருங்க, border select ஆன எடுத்துருங்க, and also poly select ஆன, take everything off. Okay va? So go to the modifier. Now what I'm going to do, I'm going to use shell for it. So select பண்ணிட்டு just go for modifier, press S. Okay, so S கொடுத்தீங்கன்னா you see you can create a shell here. Okay, shell கொடுத்தீங்கன்னா you see you have created a shell modifier. Okay, so in your vertices select ஆகும்னு நினைக்கிறேன், take this off and also this one off and this one off and also this one off. Okay, so எல்லாமே remove பண்ணிடுறேன். Just go for shell here. Okay, so shell கொடுத்துட்டு I'm just going to move it to the top. Okay, so இந்த இடத்துல திருப்பி நம்ம modify பண்ணணும்னா just simple, just go for your vertices. Okay, select பண்ணி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷனாக இருக்கு, ரொம்ப அதிகமாக மெஷர்ஸ் இருக்கு அப்படின்னா just go to the open subdiv, take this off. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா just go to your option. Okay, just go 0 here, 1 here. Okay, so இப்போ vertices போயிட்டு just take this vertices, ரொம்ப கீழே கொடுத்துருக்கேன். So let me bring it a little bit up. Okay, so கொஞ்சம் modify பண்ணி நம்ம correct shape-க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். So select this and this vertices, I'm going to bring it a little bit top. Okay, so இங்க and also இது select ஆகல, so select this and bring it up. Okay va? So we are end up with this result. Okay, so பாத்தீங்கன்னா we have created a chair. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சின்னதா இருக்கு. I'm just going to make it bigger in size. So I'm going to make it bigger in size. So I can just place it on top of this perfectly. Just go to the left view, left L press பண்ணிக்கோங்க. So I'm going to place it on top of this. Okay, so இங்க local அப்படின்னு இருக்கு, viewக்கு மாத்திருங்க, viewக்கு மாத்திட்டு I'm just going to place it on top of this. Okay, so perspective view. So பாத்தீங்கன்னா we have created this. இங்க வந்து iteration மட்டும் மாத்திக்கோங்க, open subdivல iteration 2, you get the perfect smoothness for this. சரியா? இது வந்து straight up front view க்கு போய்க்கலாம், கரெக்டா அது மேலே place பண்ணிக்கிறேன். So this is good, fine. So I can go for this part. Okay, so இது இன்னும் கொஞ்சம் height up வேணும்னா just go for this vertices. You can select all the vertices here. Okay, you can move it up. சரியா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னா you can just have it this way. சரியா? ரொம்ப simple to work on. ஸோ பார்த்தீங்கன்னா this will be like this. சரியா? ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சப்டிவிஷன் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஐ கேன் ஹாவ் இட் லைக் திஸ். ஸோ சப்டிவிஷன் மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சேர், ஓகே, சிம்பிள் சேர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ நம்ம இப்போ சேரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் subdivision model. Okay, so இப்போ I'm going to go for a new one. Okay, so இந்த இடத்துல நான் bend அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? bend அப்படின்றது நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நிறைய பர்பஸ் அப்படின்னும் போது we can just use it for டாப்ல வந்து ஒரு பெண்ட் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெண்ட் ஷேப்ல உங்க ஆர்கிடெக்சர்ல ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? பாக்ஸ் யூஸ் பண்ணி I'm going to create a box here. சரியா? ஒரு பாக்ஸ் வித் லிட்டில் பிட் ஆஃப் திக்னஸ். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேப்டு கொஞ்சம் கர்வ் ஷேப்டாக வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் யோர் மாடிஃபையர். ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கோ ஃபார் த லென்த் செக்மெண்ட். ஸோ இங்கே தெரியல பிகாஸ் நான் F4 ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஓகே, லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ த வித் செக்மெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ ஒரு பென் ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதனால வாட் ஐம் கோயிங் டு டூ, இப்போ ஒரு பெண்ட் மாடிஃபையரை வந்து நான் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கோ ஃபார் மாடிஃபையர் லிஸ்ட், பி ப்ரெஸ் பண்ணுங்க. பி ப்ரெஸ் பண்ணோடனே பெண்ட் அப்படின்னு வரும். சரியா? பெண்டுன்னு வந்தோடனே கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஜஸ்ட் ஆங்கிளில் போயிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆப்ஷன், யூ சி தட் வாட் ஹேப்பன்,
இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இந்த ஷேப்ல வருது சரியா. இதோட டைரக்ஷன்ஸ் நான் மாத்துறேன் 90 டிகிரின்னு கொடுக்குறேன். so you see that it acts like this சரியா. so I'm going to make it 0 okay and axis மாத்துறேன். you see that what happened to this. so axis மாத்துன உடனே you see what happened, it bends the things okay. so in x axis okay. so எனக்கு இது y axis ல வேணும்னா I can just have it in y axis. so இதுல போயிட்டு எனக்கு இந்த டைரக்ஷன்ல வேணா I want it straight 90 degree okay. so I can just have it in the different degrees. so I can just go for this and make it 0 okay. so உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல வேணுமோ ஈஸியா நீங்க அந்த ஆக்சிஸ்க்கு நீங்க மாத்திக்கலாம் okay. இப்போ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரல் ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு ஒரு பென் ஷேப்ல வேணும், ஒரு ஹார்ட் ஷேப்ல if you want thing okay. so ஒரு சன்ஷேட் வேணும் அப்படின்னா நீங்க இதை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் okay. ரொம்ப சிம்பிள். இதெல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்போது will be seeing okay. so இது மாதிரி ஃபிளாட்டா உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னா you can just do it okay. very simple. the y axis ல வேணா you can just do it in y axis also சரியா. so அதுல ஆங்கிள் மாத்திக்கலாம் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்தனா it works like this. so பாருங்க ஒரு ஷீட் ஆஸ்பெக்ட் ஷீட் மாதிரி வேணும் அப்படின்னா you can just have it like this. so it's a bigger one okay. so I can just create the pillars okay. so where I can just go here நம்ம pillar create பண்ணாலும் அதை வந்து உள்ள merge பண்றேன். just check it out, import okay. just skip it right, go to import, go for merge here okay. so inga pillar create பண்ணாலும் so I'm going to create this one. I'm going to bring everything inside this. so எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன் okay. select பண்ணிட்டு உள்ள கொண்டு வரேன். so இதை வந்து scale பண்ணி I'm going to place it here okay. so இதை வந்து R கொடுத்து so scale பண்றேன், not this scale okay. click பண்ணி first option போய்க்கோங்க, tool ல போயிட்டு just scale it, left view press பண்ணிக்கிறேன், bring it down here okay. scale it till the small thing which suitable for this okay. so போயிட்டு left view, so go to the front view. so correctா இங்க and shift பிடிச்சு so in the place and also 3 copies just give okay. so பாத்தீங்கன்னா I have created this okay, this part and I'm just going to bring this one here okay and this one here. so click, bring it over here. so பாத்தீங்கன்னா it's very simple to create this சரியா. so இது ரெண்டத்தை மட்டும் நான் delete பண்ணிக்கிறேன். so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு go to the left view and bring it to this corner okay. so it's very simple, just check it out what happened to this. so பாத்தீங்கன்னா we have created a set of model okay. so பாத்தீங்கன்னா I have created this part சரியா. ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் நீங்க கிரியேட் பண்ண முடியும் சரியா. so இது மாதிரி வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி and also நீங்க இதை யூஸ் பண்ணி பெண்ட் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும் சரியா. so இது எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க okay. so இது இல்லாம you can use a bend in a cylinder இல்லாட்டி ஒரு கோனுக்கு இல்லாட்டி ஒரு டாரஸ்க்கு okay. so different shapesக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் and also you can use it for text also. டெக்ஸ்ட்க்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சரியா. டெக்ஸ்ட்க்கு இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும் சரியா. next one I'm going to use tapper okay. so இங்க இதை select பண்ணிக்கிறேன் சரியா. so select பண்ணிட்டு I'm going to use tapper for this. so இதை select பண்ணிட்டு I'm going to go for the modifier. modifierல போயிட்டு here I'm going to use T okay. tapper அப்படின்னு இருக்கும். so tapper கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு modifier வந்து ஆட் ஆகும். so இதுல அமௌண்ட் கொடுக்குறேன். so I can just use the amount. so இது எந்த ஆக்சிஸ்ல ஆகணும் அப்படின்னு இங்க காமிக்கும். so I can just go for the different axis. so பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ்லயும் it works different okay. so I can just go for y axis okay. so பாத்தீங்கன்னா you see this happening, this is happening okay. so எனக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சிருச்சு. so I can just place it like this. so பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அப்படி மாத்திக்கலாம். so it looks beautiful. so இதை select பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கேன். so -1.7 okay. so அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். so எல்லாத்துக்குமே நான் டேப்பர் யூஸ் பண்ணிட்டு okay. so இந்த மாதிரி -1.7 கொடுத்துட்டேன் அப்படின்னா it works better ஓகேவா. so ரொம்ப ஈஸியா நீங்க இதை ஒர்க் பண்ணிக்கலாம் okay. இந்த டேப்பரை வந்து நான் ஒரு நியூ ஃபைல்ல நான் போட்டு காமிக்கிறேன். I'm just going to go for this, making it 0, save it okay. just for future reference நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். I'm just going to make it smaller in size. let me put it here okay. so save பண்ணிக்கிறேன், just save it okay and give it as a bend
okay, and go for the new file. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா shapes. Okay, so நம்மளுக்கு எப்படி shapes வேணுமோ so அதுக்கு ஏத்த மாதிரி it works. Okay, so இப்போ ஒரு box ஒன்னு create பண்ணிக்கிறேன் and also taking it to the top of it. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து even scale பண்ணிக்கிறேன். So length to be 2 and also height this to be 2. Okay, 0.2. so 0.2 sorry 2 feet. So and also இது 2 feet. Okay, so 2 feet. so இது வந்து பாத்தீங்கன்னா perfect square. so இத வந்து பாத்தீங்கன்னா I'm going to increase the segment. so segments கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். so I'm just going to put it 10 by 10. okay, so go for 10 and also 10 here. okay, so height segments to be 10 here. okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போறேன். டேப்பருக்கு முன்னாடி I'm just going to use a twist here. okay, so T press பண்றேன். T ல போனீங்கன்னா twist அப்படினு இருக்கும். so இதுல amount of twist you need. okay, so I'm just going to increase the twist. so இதுல பாக்ஸ்ல போயிட்டு height ஓட divisions and also எல்லா divisions நான் increase பண்ணேன் அப்படினா உங்களுக்கு smoothness கிடைக்கும். so I'm going to go for 20 here and also 20 here. okay, so உங்களுக்கு smoothness கிடைக்கும். and இதுல போயிட்டு நீங்க gizmo மூவ் பண்ணிக்கலாம். so you can animate this also. but இப்போ இதுல tapper அப்படிங்கற ஒரு விஷயத்தை நான் இங்க அப்ளை பண்றேன். so modifier குள்ள போயிட்டு tapper T. okay, so இப்போ என்னோட amount வந்து கம்மி பண்றேன். you see that I have created some different kind of structure. okay, so பாருங்க you have created this part. okay, so Burj Khalifa so அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க create பண்ணிக்கலாம். ஓகேவா, so you can just make it as a curve. wow, this is beautiful. okay, you can see this out. okay, ரொம்ப ஈஸியா நீங்க create பண்ணிக்கலாம். அந்த shape வந்து நீங்க இங்க மாத்திக்கலாம். so இது வந்து பாத்தீங்கன்னா y axis டிஃபரண்டா போயிடுச்சு and also x axis ஒரு ஷேப்க்கும் ஒரு ஆங்கிள்ல உங்களுக்கு ஆகும். சரியா, so இது பாருங்க இந்த மாதிரி ஆயிருக்கு. and also x axisல வேணா you can just create x axis. இது வந்து பாத்தீங்கன்னா y axisல வேணா கொடுத்துக்கலாம். and also symmetry வேணா you can just have a symmetry one. okay, so you can see this what's happening with this. so ரொம்ப சிம்பிளா and also easy ஆகுது பாருங்க. and you see this. okay, z axis வேணா you can just have a z axis here. okay, so press பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். சரியா, so curve வந்து கம்மியா வேணாலும் கொடுத்துக்கலாம். and also increase ice cream. okay, so ice cream மாதிரி நீங்க மேல வச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, so let it be 0 here. சரியா, so upper limit and lower limit நீங்க affect limit அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா so உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு affect ஆகணும் அப்படின்றது இங்க காமிக்கும். so upper limit, so upper limit எங்க வரைக்கும் நீங்க வர்க் பண்ணனும் அப்படின்றது நீங்க கொடுத்தீங்க அப்படினா so அதுக்கு upper limit மேலயும் போலாம், இல்லாட்டி கம்மியா கூட நீங்க வர்க் பண்ணிக்கலாம். lower limit எங்க வரைக்கும் வர்க் பண்ணனும் அப்படின்றது இப்போ எங்க வரைக்கும் வேணும் அது affect ஆகணும் அப்படின்றது நீங்க இங்கே கூட கொடுத்துக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள் and also ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். okay, so நம்மளுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ so அந்த இடத்துல டக்குன்னு நீங்க அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, so பிளான் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எந்த டூல் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா நிறைய மாடல்ஸ் with the help of these modifiers நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா, so இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தது AEC எக்ஸ்டெண்டர்ல நம்ம என்னென்ன இருந்தது, foliages. okay, simple foliages நம்ம யூஸ் பண்ணோம் and also wall யூஸ் பண்ணோம். okay, so unit setup எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம், doors பார்த்தோம், windows பார்த்தோம். ஓகேவா, so அதுக்கு அப்புறம் stairs பார்த்தோம். okay, so எல்லாமே ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி பார்த்தோம். and also ஒரு சேர், okay, சப்டிவிஷன் மாடல்ல எப்படி வந்து ஒரு சேரை கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பென் மாடிஃபயர், டேப்பர் மாடிஃபயர், ட்விஸ்ட் மாடிஃபயர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே மாடலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் and also it is very useful to create. ஓகேவா, so thanks for watching. thank you.